ஜெபிக்க முடியல என்பது உண்மை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா மெய்யாகவே அது ஒரு கட்டுதான். ஆமா, ஒரு வசனத்தை வாசிச்சிருக்கேன். 142வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிச்சிருக்கேன். உமது நாம தாவீது ஜெபிக்கிறார் ஆண்டவரை பார்த்து, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். நிலைக்கிறங்க. தாவீது ஆண்டவரை சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மை துதிக்க முடியல, நான் ஜெபிக்க முடியல, ஊழியத்துல பிரகாசிக்க முடியல, வேத வாசிக்க முடியல. ஏன் கேட்டனா எனக்கு சாத்தான் ஒரு காவலை வச்சுட்டான், அதாவது ஒரு கட்டை வச்சுட்டான். அதனாலதான் என்னால ஜெபிக்க முடியல. ஆகையால் தாவீது தேவனை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாய் என்னை என் ஆத்துமாவை காவலில் இருந்து விடுதலை ஆக்குறீங்கப்பா. பாருங்க, உன்னால ஜெபிக்க முடியலன்னா நீ அடுத்த ஜெபத்தை, என் வீட்டுல ஏராளமான போராட்டம் இருக்கிறது, சபைக்காக ஜெபிக்கணும், ஊழியத்திற்காக ஜெபிக்கணும், என் சொந்தங்களுக்காக ஜெபிக்கணும், என் புருஷனுக்காக ஜெபிக்கணும், என் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஆனா முடியல. என்ன செய்வது? ஜெபம் இல்லைன்னா முதல்ல நீ ஜெபிக்க கூடாதபடி உன் ஜெபத்துக்கு பிசாசு காவல் வச்சுட்டான், ஒரு கட்டை போட்டுட்டான். நீ இப்ப ஜெபம் பண்ணு, உன் புருஷன் மனைவி இதெல்லாம் ஜெபிக்காத, ஆண்டவரே என் ஆத்துமா உன்னை துதிக்கும்படியாக அந்த கட்டுகள் இருந்து என்னை விடுதலை ஆக்கும். ஆமென். அல்லேலூயா. நீ கட்டுகள் இருக்க, சபை உங்களை பார்த்து நான் சொன்னேன், நீ கட்டப்பட்டு இருப்ப, உன்னால ஜெபிக்க முடியாது, உன்னால ஆராதிக்க முடியாது. அதனால நீ சும்மா இருக்காத. ஆண்டவர் ஒரு ரகசியத்தை கர்த்தரார். வாசிங்க பார்க்கலாம். எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 33:3. நிலைகள் இதுவரை கட்டுகளை பார்த்தீங்க. இப்ப கட்டுகளை எப்படி அறுக்கலாம்? உங்களுக்குள்ள இருக்கிற கட்டு, உங்க வீட்டுல இருக்கிற கட்டு, உங்க சிந்தனையில இருக்கிற கட்டு, உங்க ஆவிக்கு ரீதியாக இருக்கிற கட்டுகளை சாத்தான் பல விதத்துல அவன் ஆளுகையில அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பான். இத அழுப்பதற்கு ஆவியானவர் சொல்லி தருகிற ரகசியம் தெரியுமா? எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நீ கஷ்டப்பட்டு இருக்கிற நினைக்காத, சாத்தான் உன்னை மங்கடிச்சுன்னு நினைக்காத. உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன், என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். என்னை நோக்கி நீ கூப்பிடு, இயேசுவே சொல்லு, ஆவியானவரே சொல்லு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்கள்லாம் கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க வீட்டில் இருக்கிற கட்டு உடையணும்னா நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டா முதல்ல நீ ஜெபிக்க கூடாதபடி இருக்கிற அந்த கட்டுகளை கர்த்தர் உடைத்து போடுவார். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் 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 ஜெபம்னு இருப்பீங்க. பிரதர் சிஸ்டர், உங்களை பார்த்து நான் சொல்றேன், எந்த விதத்துல நீங்க முன்னேற முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். நீங்க ஐஸ்வர்யனா ஆக வேண்டும் என்பது கர்த்தருக்கு விருப்பம். அதாவது செல்வந்தனாய் பணக்காரனாய் ஆக வேண்டும் என்பது கர்த்தருக்கு விருப்பம். நீ தரித்திரனாய் இல்ல, ஏழையா இல்ல, கடன் வாங்குறவனா இல்ல, கடன் கொடுக்கிறவனாய் வைக்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். ஆனா ஏன் நீ இப்படியும் அதற்கு மாறா இருக்கன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு ஐஸ்வர்யம் வருகிறது, சம்பாதிக்கிற, ஆனா நிக்கல, சம்பாதித்து சேர்த்து வைக்கிற, ஏதாவது ஒரு சூழ்நிலை அது போயிடுது, ஏதாவது ஒரு காரியம் வெறும் எம்டியா மீண்டும் நீ யாரத்த கையெழுந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நீ சம்பாதிக்கிறது உனக்கு போதுமானதுதான். இதை கொண்டு கூட கர்த்தர் உன்னை போஷித்து மீதியா எடுத்து வைத்து உன்னை ஆசீர்வதிக்க அவரால முடியும். 2 அப்ப 5 மீன் இருந்தா போதும் 5000 பேரை போஷிக்க வல்லமை உள்ளவர் அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்ம ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு வருகிற சொற்ப வருமானத்தை வச்சு உங்களை போஷித்து மீதியா எடுத்து வைக்க அவரால் முடியும். ஏன் முடியலன்னா, உங்க
ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். வேதம் தெளிவா சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். நீ வேலையோ உழைக்கிறதோ ஓடத்தோ இதெல்லாம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்க பணக்காரனாக என்ன வேணும்? என்ன வேணும்? எனக்கு வீடு இல்ல, வாசல் இல்ல, இடம் இல்ல, துணி இல்ல, மணி இல்ல, இதெல்லாம் வேணும்னா ஐஸ்வர்யம் வேணும். ஐஸ்வர்யம் வேணும்னா அவருடைய ஆசீர்வாதம் வேணும். இப்ப நீங்க ஐஸ்வர்யத்தை கேட்கணுமா ஆசீர்வாதத்தை கேட்கணுமா? அப்ப ஆசீர்வாதம் முக்கியம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஐஸ்வர்ய ஆசீர்வாதம் வேணும்னா அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்கு மறு உத்தரவு அருள்வார். உன் சத்தத்தை யாரும் கேட்க மாட்டாங்க, உன் கண்ணீரை யாரும் கேட்க மாட்டாங்க, உன்னுடைய கூக்குரலை யாரும் கேட்க மாட்டாங்க, உன் தரக்கூடிய நியாயத்தை யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீ விடுகிற பெருமூச்சு சத்தத்திற்கும் பதில் கொடுக்கிறவர் தேவாவியானவர். அல்லேலூயா. நீ அப்படி இழுத்து ஆண்டவரே இந்த அப்படி இழுத்து விட்டா கூட அதற்கு பதில் தருகிறதா ஏசப்பா. அல்லேலூயா. 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 அப்ப நீ கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா.